இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களா, 2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ எடுத்துக்கிறேன் வெங்காயம். இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம், நான் இது போதும்னு நினச்சி தான் எடுத்துன்னுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிப்போம். பொண்ணுங்களுக்கு ஒரு உமா கொடு. இது உங்களுக்கு ஒரு ஆடு குட்டி பிள்ளை வச்சுன்னு ஒரு அமக்கலம் பண்ணிங்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கரப்பை, எங்கள் வீட்டு கரப்பெல்லாம் கூட இல்லை, எங்கள் மூத்தார் வீட்டு கரிசியா பாருங்க எப்படி கத்துறா பாருங்க. கட்சி பண்ணுவோம். என் வீட்டுக்காருக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கத்திங்கிறாரு பாரு, குழந்தைங்களோட ஆட்டுக்குட்டி தத்தி கேஷன் கொஞ்சம் கிடப்பாரு பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. இன்னொரு பையன் வெள்ளை பையன் இருக்கிறான் வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். 1.5 கிலோ தக்காளி சொன்னாங்க இல்லையா, இந்த 1.5 கிலோ தக்காளி நல்லா போட்டு வதக்கிப்போம். வதக்கிட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடிடுறோம். இப்போது நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 2 கிலோ செய்ய போகிறேன் இல்லையா, அதனால் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இப்போது அடுப்பில் செய்யறதுனால புகசலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எதுவுமே தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மசாலா ஐட்டம் சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி பவுட்ரு, கரம் மசாலா. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது இப்போது தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் அடுப்பில் தான் செய்கிறோம். இப்போ சாதம் தனியாக வெடிக்கிறதுக்கோசம் உலை வச்சுக்கிறோம். இது தண்ணி சூடாகட்டும். அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ அரிசி பிரியாணி அரிசி தான் வச்சுருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் மசாலா தடவி ஊற வச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு பிரியாணி பவுடரும் மட்டும்தான் போட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி லெக் பீஸ் வாங்கிட்டுருக்காரு. லெக் பீஸ் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெக் பீஸு 4 லெக் பீஸ் வாங்கிட்டுருக்காரு. பாருங்கள்,
இப்போ நல்லா கலரி விட்டுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்கு வரைக்கும் தண்ணி போதும். நல்லா கலரி விட்டுப்போம். பாருங்கள், நல்லா கலரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துச்சு. இப்போ சாதம் வேக வேண்டியதான் வேலை. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி தான் இப்போ நம்ம தம் பிரியாணி செய்யணும்ல, அதனால் அடுத்தது பாருங்கள் உலகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நான் பாருங்கள் அன்னாச்சி பூ போட்டிருக்கேன், இலை போட்டிருக்கேன், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் பிரியாணி வாசனை நல்லா அரிசியில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அரிசி கழுவிட்டோம், அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்டு சாதத்தை தனியாக வெடிச்சிட்டு சாதமும் குழம்பும் தனித்தனியாக செஞ்சுட்டு நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். இதுமாரி செஞ்சால் தான் எங்கள் பெரிய சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டப்பட்டு சாப்பிடுவார். இந்தமாரி தான் கேட்பார் எப்போ கேட்டாலும். இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், சாதம் கொதிக்க இறங்கிடுச்சு. சாதம் 1/2 வேக்காடு வெந்துச்சு. இப்போது வெடிச்சிடலாம். வெடிச்சிட்டு அப்புறம் பிரியாணியில் ரெடி பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிடிக்க போகிறேன். இப்போ சாதம் வச்சிடலாம். இப்போது இது கொஞ்சம் தூக்காக இருக்குது. இப்போ வெடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் தண்ணி இருட்டோம், இப்படி கையில் பிடிச்சின்னு இருப்போம். நின்றுச்சுன்னா விட்டுடலாம். கிரேவியை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், தம் போடணுன்னா கொஞ்சம் கிரேவிலாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். லேயராக மேலே போகிறதுக்கு எடுத்து வச்சுருப்போம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாதம் ரெடி ஆயிடுச்சுனால அதில் போட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போய்க்கினே இருக்குது. அதனால் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டேன். போதும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி தான். இப்போ இந்தமாரி டம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வாயால் வச்சுக்கலாம். இப்போது வாயால் வச்சு டம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாயால் வச்சு டம் போட்டோம்னா சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வாயால் வச்சுட்டு இப்போ டம் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நெருப்பு அள்ளி போட்டு டம் போட்டுப்போம். இந்தமாரி டம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்பவுமே அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் நாங்கள். அதனால் இன்றைக்கி அடுப்புலேயே முடிச்சிட்டோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிங்குது. சிக்கன் இருக்குது, சிக்கன் வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சிக்கன் போட்டுக்க போகிறேன். சிக்கன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துங்குது. வெந்த பிறகு கொஞ்ச நேரம் மட்டும் கலரி விடலாம். இப்போ வெந்து போட்டு இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வறுத்தாச்சு, தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் இன்றைக்கி லன்ச்சு டின்னர் எல்லாமே இது தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.